அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பச்சரிசி மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். லைட்டாக உப்பு போட்டு வெல்லத்தை ஒடித்து லைட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். அதை பாகு காய்ச்சி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீதி என்ன பண்ணணும், இது பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா காஞ்சிடுச்சு. இது காஞ்சதும் தண்ணியை நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் வெயிட்டான பாத்திரத்தில் வச்சு நல்லா விட்டேன். நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க வந்ததும் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு இது நல்லா வேகணும். ஒரு 5 to 10 minutes வேகணும். இது கூட இடித்து வச்ச 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அப்படியே ஃப்ளேவர் அந்த பால்ஸ்லேயும் ஏறிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு 1 by 1 நம்ம செட் பை செட்டாக நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட்டு செட்டில் என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு இருக்கிற பேலன்ஸ் பால்ஸையும் நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் பால் கொழுக்கட்டை. புழுங்கல் அரிசியில் செய்வாங்க. நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவை வச்சு செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட லாஸ்ட்டு செட் ஆஃப் பால்ஸும் வெந்துருச்சு. இதனோட இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பால்ஸையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை போடலாம். வெள்ளைப்பாகு போடுறதுனால கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சர்க்கரை போட்டிங்கன்னா ஒயிட்டாகவே இருக்கும். நாங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறது இல்லைன்றதுனால நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா கொதித்து வரும். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு செட் ஆஃப் பால் மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். பேஸ்ட்டு மாதிரி. இந்த பாருங்கள், நல்லா கரைச்சி வச்சுட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாட்டரை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கட்டி கொடுக்கும். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம கிளறி வரவும் வெந்துடும். அந்த பச்சை மாவும் வெந்துடும். நம்ம கொழுக்கட்டையும் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றனால ஃபஸ்ட்டு எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இப்போ பாருங்கள், கண்மணி டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னு. சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இது சின்னவங்க சாப்பிட்டுட்டு அவங்களும் லைக் பண்ணுங்கள் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்.